சிஎம் விஜய் அவர்கள் டிவிகே ஆட்சி ஒரு சிறந்த ஆட்சியாக இருக்கிறது. டிவிகே ஆட்சியில் இருக்கிற மினிஸ்டர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாரும் மக்களுக்காக சிறப்பாக செயல்படுறாங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என் பெயர் சீனிவாசன் எம். நான் கோயம்புத்தூர் மாநகராட்சியில் வசித்து வருகிறேன். இந்த புகாரை நான் கடந்த ஆட்சியிலேயே கொடுத்திருக்கிறேன். இந்த புகார் எந்த ஒரு கட்சியை சார்ந்ததும் கிடையாது. அதேபோல் ஒரு நிறுவனத்தின் மீதும் கொடுக்கப்பட்ட புகாரும் கிடையாது. அந்த நிறுவனத்துக்கே தெரியாமல் இந்த கும்பல் சட்டவிரோதமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறது. இது டிசிஎஸ் நிறுவனத்தில் நாசிக் நகரத்தில் நடந்த வழக்கை போன்றது. நான் காக்னிசன்ட் கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது கோயம்புத்தூர் மற்றும் சென்னையில் இருந்த சில HR மற்றும் மேனேஜ்மெண்ட் பதவியில் இருந்தவர்கள் கம்பெனிக்கே தெரியாமல் தகுதியில்லாத சிலரை இன்டர்வியூவில் தேர்வு செய்ய சொன்னார்கள். அதாவது கம்பெனிக்கு துரோகம் செய்ய சொன்னாங்க. நான் அதை செய்ய மறுத்ததால் என்னுடைய வேலையில் பல இடையூறுகளை ஏற்படுத்தினார்கள். இதை பற்றி சிஇஓவிடமும் தெரியப்படுத்தினேன். அதற்கு பிறகு அந்த கும்பலின் தொந்தரவு காரணமாக அந்த கம்பெனியிலிருந்து நான் வெளியேறினேன். அந்த புகார் காரணமாக வேலை இழந்தவர்களும் இன்னும் அதே கம்பெனியில் ஏமாற்றி வேலை செய்து கொண்டிருப்பதாக நான் கூறும் அந்த கும்பலை சேர்ந்த சில சென்ட்ரலைஸ்டு ஹியூமன் ரிசோர்ஸ், அதாவது HRகளும் மேனேஜர்களும் சேர்ந்து எங்களுடைய டேட்டாவை டார்க் வெப்பில் இணைத்து சைபர் கிரிமினல்ஸை பயன்படுத்தி நூதன முறையில் கொலை செய்ய முயற்சி செய்கிறார்கள். மேலும் நான் சர்வீஸ் கொடுக்கும் பொழுது என்னுடைய காரில் GPS மற்றும் வாய்ஸ் லிசனிங் சாதனங்கள் பொருத்தி இருக்கிறார்கள். என்னுடைய 2-வீலருக்கு GPS பொருத்தி இருக்கிறார்கள். என்னுடைய சிம் ஸ்வாப்பிங் மற்றும் வைஃபை நெட்வொர்க்கை ஹேக் செய்திருக்கிறார்கள். இந்த கும்பல் குறிப்பிட்ட ஜாதியினருக்கு எதிராக திருப்பி நான் வாழ்ந்த ஏரியாவில் இருந்த கடந்த ஆட்சியை சேர்ந்த வார்டு மெம்பர் மற்றும் MLA ஆகியோரையும் எனக்கு எதிராக திருப்பி இருக்கிறார்கள். மேலும் நான் என்னுடைய குடும்பத்தினர் மற்றும் குழந்தை உட்பட சாப்பிடும் காய்கறிகள், மாமிசம், குடிக்கும் பால், தண்ணீர் போன்றவற்றில் நச்சு பொருட்களை கலந்து எங்களை கொலை செய்ய முயற்சி செய்கிறார்கள். இதன் காரணமாக என்னுடைய அப்பாவுக்கு கேன்சர் வரும்படி செய்திருக்கிறார்கள். அதேபோல் என்னுடன் தங்கி வரும் என்னுடைய அக்காவுக்கும் உடல்நிலையை பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட ஜாதியினருக்கு எதிராக திருப்பி மெடிக்கல் கிரைமும் செய்கிறார்கள். சுமார் 25 நாட்களுக்கு முன்பு பொள்ளாச்சியில் உள்ள மிராக்கல் இன்டகிரேட்டட் ஹாஸ்பிட்டலுக்கு என்னுடைய அப்பாவுக்கு சிகிச்சை அளிக்க அழைத்து சென்றேன். அவருடைய கிட்னி ஃபங்க்ஷனில் பிரச்சனை இருப்பது ரிப்போர்ட்டில் தெரிந்திருந்தும் ஒரு நாளைக்கு 24 மாத்திரைகளும் சாப்பிடும்படியும் சில டானிக்குகளும் சேர்த்து எழுதி கொடுத்திருக்கிறார்கள். மேலும் தவறான சிகிச்சையும் மேற்கொண்டதால் அவரது உடல்நிலை முன்பை விட பெரிய பாதிப்பை அடைந்தது. அதனால் ஹாஸ்பிட்டலில் இருந்து வெளியேறி வேறொரு மருத்துவரை பரிந்துரை செய்கிறோம். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டதாக நான் புகார் அளிக்கும் குற்றவாளிகள் மீது உரிய விசாரணை நடத்தி கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதில் சில போலீஸ் அதிகாரிகளும் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற சில அதிகாரிகளும் இந்த குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு உடந்தையாக இருக்கிறார்கள் என்று நான் சந்தேகிக்கிறேன். ஏனென்றால் இதற்கு முன் பலமுறை சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டில் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் செய்தும் அதை தீர விசாரிக்காமல் தவறான புகார்களில் பதிவிட்டு இந்த குற்றத்தை மறைக்க முயற்சி செய்கிறார்கள். நான் கோயம்புத்தூர் நகரில் விளாங்குறிச்சி பகுதியில் வசித்து வருகிறேன். ஆனால் என்னுடைய புகார் தொடர்பாக வேண்டுமென்றே கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கு வெளியே தொலைவில் இருக்கும் கருமத்தம்பட்டி காவல் நிலையங்களின் கட்டுப்பாட்டிற்கும் கோவில்பாளையம் காவல் நிலையத்திற்கும் மாற்றியிருக்காங்க. மேலும் என்னுடைய அனுமதி இல்லாமல் வேறொருவருடைய விபத்து புகார் எண் CM-CEL 177549226 என்னுடைய பெயரை விபத்து புகாரில் சம்பந்தமில்லாமல் இணைத்து என்னுடைய புகாரை திசை திருப்ப முயற்சி செய்கிறார்கள். சில போலீஸ் அதிகாரிகளும் குற்றவாளிகளுக்கும் சாதி வெறியர்களுக்கும் பாதுகாப்பு கொடுப்பதற்கு முன் சாத்தான்குளம் வழக்கில் போலீஸ் அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்ட மரண தண்டனையை கருத்தில் கொண்டு இந்த வழக்கை நேர்மையாகவும் எந்த விதத்திலும் திசை திருப்பாமல் விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த கும்பல் சிலருடைய டேட்டாவை ஹேக்கர்ஸ் உதவியுடன் எடுத்து அவர்கள் குடும்பத்தை அச்சுறுத்தி எனக்கு எதிராக திருப்பி இருக்கிறார்கள். இதேபோல் இந்த புகாரை விசாரிக்கும் போலீஸ் அதிகாரிகளையும் அச்சுறுத்தி இருப்பார்கள் என்று நான் சந்தேகிக்கிறேன். உடனடியாக இந்த புகாரை கமிஷனர் மற்றும் கிரைம் பிரான்ச்சுக்கு மாற்றி இந்த குற்றச் செயலில் இருக்கும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தால் என்னுடைய வீட்டை சேதப்படுத்தியதாக நான் கூறும் சம்பவங்களின் போட்டோக்கள்
என்னுடைய காரில் ஜிபிஎஸ் மற்றும் வாய்ஸ் ரெக்கார்டிங் சாதனங்கள் பொருத்தப்பட்டதன கூறும் ஆதாரங்கள், ஒரு நாளைக்கு 24 மாத்திரை எழுதி கொடுத்தது தொடர்பான ஆவணங்கள், மேலும் என்னுடைய புகாரில் மற்றவர்களுடைய புகார்களை இணைத்திருப்பது தொடர்பான ஆதாரங்கள் ஆகிய சிலவற்றை மற்றும் இதில் பார்க்கலாம். இதில் எங்கே டிடெக்ட் என்னடா இதில் நான் டிடெக்ட் பண்ணேன் காமிங்க டிடெக்ட் ஆகுதுன்னா இப்போ 2-3 லொக்கேஷனில் வச்சுருந்தாங்கன்னா எப்படி? ஒரே லொக்கேஷன் தான் வைக்க முடியும். இந்த இடத்துல ஒன்று வச்சு ஸ்டேரிங் கீழே இருக்கும், நான் க்ளோ பாக்ஸ் கீழே இருக்கும். அவ்வளோதான், வேறு எங்கேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நிற்கதான் போடுறோம். சரி இல்லை, இப்போ இதில் டிடெக்ட் ஆச்சுன்னு சொன்னீங்களே, காமிங்க அந்த இன்ஃபர்மேஷன் வந்து தானே. அது இன்ஃபர்மேஷன் அது வந்து எடுக்க முடியாது, இது வந்து பார்க்க மட்டும்தான் முடியும். எங்கே பார்க்குறீங்க? காமிங்க, வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன். வருதா? வருது. இப்போ தான் நாளைக்கு வருதா? இன்னைக்கு வந்து நாளைக்கு பண்ணுவோம். இப்போ வருதா? இன்னைக்கு பண்ணுறதுன்னு சொன்னாங்க. தெரியலடா எனக்கு. ஒன்றும் புரியல. அந்த இதில் இருக்கா? செட்டில் தான் இது. வாய்ஸ் எல்லாமே இதாகும், ரெக்கார்ட் ஆகும். ரெக்கார்டெல்லாம் ஆகாது, கேட்கலாம். ஒன்லி கேட்டுக்க முடியும். உங்களை லொக்கேஷன் எங்கே போகிறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். மிச்சப்படி வேறு எதுவும் பண்ண முடியாது. இல்லை, நம்ம போகிற லொக்கேஷன் தெரிஞ்சுக்கலாம், நம்ம என்ன பேசுகிறோம்னு தெரிஞ்சுக்கலாம். உள்ள வண்டியில் உட்காந்துட்டு பேசுறது எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆமாம். காலையில் 3 மாத்திரை, மதியானம் 3 மாத்திரை, அதே மாதிரி நைட்டு 3 மாத்திரை, அது இல்லாமல் காலையில் நைட்டு இந்த மாத்திரை, அதே மாதிரி இப்போ இதில் பாருங்கள், இதில் காலையில் ஒரு மாத்திரை, இதில் காலையிலையும் நைட்டும் ஒரு மாத்திரை, காலையிலையும் நைட்டு ஒரு மாத்திரை, இது காலையிலேயும் நைட்டு ஒரு மாத்திரை, காலையிலேயும் நைட்டு, காலையில் மதியானம் நைட்டு, இத்தனை மாத்திரை சாப்பிட்றீங்க. இப்போ பாருங்கள், 3, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21 டேப்லெட். அது இல்லாமல் அந்த குக்குமின் டேப்லெட்டு இங்கே மேலே இருக்குங்க, அது எடுங்க. இது காலையிலையும் நைட்டும் 22, 23 டேப்லெட்டு. அது இல்லாமல் டானிக்கு
விட்டமின் சி அந்த இது டானிக் வந்து காலையிலையும் நைட்டுமே, அப்புறம் சிஓக்கு காலையிலையும் நைட்டு இத்தனை சாப்பிட்டா உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்காங்க, மறுபடியும் ப்ராப்ளம் ஆயிரும். பாரு எத்தனை எழுதி கொடுத்துருக்கானுங்க, வேணுன்னே எழுதி கொடுத்துருக்கானுங்க, எல்லாமே ஒரே வேலையை செய்கிறத எழுதி கொடுத்துருக்கானுங்க.